உலக தமிழ் கிறிஸ்தவ ஐக்கியத்தினுடைய தரிசனங்களை குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம். முதலாவது தரிசனம் மார்க் 16வது அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து உலகமெங்கும் போய் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் என்று சொன்னதன் மூலமாக நம்ம உலகம் முழுவதும் சுவிசேஷத்தை பிரசங்கித்து விசுவாசிகளாக மாற்ற வேண்டியது முதலாவது கடமை. இரண்டாவதாக தரிசனம் மத்தேயு 28வது அதிகாரம் 19வது 20வது வசனத்திலிருந்து நம்ம உலகமெங்கும் போய் சகல ஜாதிகளையும் சகல தேசங்களையும் சீசர்களாக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. ஒன்று முதலாவது தரிசனம் ஆண்டவரை பற்றி அறியாத மக்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்து அவர்களை சீசர்களாக மாற்ற வேண்டியது. இந்த சீசர்களை எப்படி சீசர்களாக்கி அவங்களை கற்றுக் கொடுத்து ஆண்டவர் சொல்லி கொடுத்த காரியங்களை கற்றுக் கொடுத்து அவர்களை எப்படி ஆண்டவருடைய சீசர்களாய் மாற்றுவது என்பதை குறித்து செய்ய வேண்டும். இதை குறித்து தான் போன வாரம் நான் உங்கள்கிட்ட எப்படி நம்ம சீசர்களை மாற்றுவது அப்படின்னு சொல்லி, சீசர்களாக இருக்கிறதா இருந்தால் என்ன, எப்படிப்பட்டவர்கள் சீசர்களாக இருக்க முடியும், லூக்கா 14வது அதிகாரத்திலும் 25லிருந்து 35 வரைக்கும் உள்ள வசனங்கள்ல இருந்து எப்படி நம்ம சீசனாக இருக்கிறவன் தன்னுடைய தாய் தகப்பன் எல்லாவற்றையும் விட்டு விட்டு வர வேண்டும், தன்னுடைய சிலுவையை சுமந்து கொண்டு வர வேண்டும், தனக்கு உண்டானவைகள் எல்லாவற்றையும் விட்டு விட்டு வர வேண்டும் என்பதை குறித்து பார்த்தோம். எனக்கு அதுக்கப்புறம் இந்த சீசனாக வர்றதுன்னா ரொம்ப கஷ்டமான வேலையோ அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவில் நிறுத்தியாச்சு. அதனால நான் மூன்றாவது தரிசனத்துக்கு முன்பாக சொல்றதுக்கு முன்பாக இன்றைக்கு சீசன் என்பது யார், அந்த சீசனை எப்படி நம்ம அடையாளம் கொள்ளலாம். ஏன்னா நான் சொன்னேன், ஒரு சீர்திருந்தாதவன் மற்றவனை சீர்திருத்த முடியாது. அப்போ ஒரு சீசனா இல்லாதவன் இன்னொருத்தனை சீசனாக்க முடியாது. என்கிட்ட நீங்கள் ஒரு 20 ரூபா 20 பவுண்டு கடன் கேட்டிங்கன்னா என்கிட்ட 20 ரூபா 20 பவுண்டு இருந்தால் தான் கொடுக்க முடியும். என்கிட்ட இல்லாத ஒன்றை உங்கள்கிட்ட கொடுக்க முடியாது. நானே சீசனாக இல்லாதப்ப உங்களை சீசனாக மாற்ற முடியாது. அப்போ நீங்கள் ஒரு உலகமெங்கும் போய் நீங்கள் சகல ஜாதிகளை சீசனாக்கணும், முதல்ல நீங்கள் சீசன் ஆகணும். அப்போ இந்த சீசன் ஆகணும்னு சொன்னால் இந்த இதெல்லாம் விட்டுட்டு வரணுன்னே, அப்போ நான் சீசர் ஆகிறது ரொம்ப கஷ்டம் போல இருக்குது, என்னால் இதெல்லாம் செய்ய முடியாது அப்படின்ற ஒரு எண்ணம். முதலாவது நீங்கள் மத்தேயு 28வது அதிகாரம் 18. அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, நல்ல கவனிங்க, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய். முதல்ல என்ன, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போனா முன்னாடி என்ன கொடுத்திருக்கிறாரு, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்களும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்ப நம்ம எங்க இருக்கிறோம், பூமியில இருக்கிறோம். அல்லேலூயா, நல்ல எல்லாம் தெளிவா முழிச்சிருக்கிறீங்க. நம்ம பூமியில இருக்கிறோம். அப்ப பூமியில இருக்கிற சகல அதிகாரங்களும் யார்கிட்ட இருக்கு, இயேசு கிறிஸ்துட்ட இருக்கு. அந்த இயேசு கிறிஸ்து எங்க இருக்கிறாரு, இப்ப அந்த அதிகாரம் எல்லாம் யார்கிட்ட இருக்கு, தைரியமா சொல்லுங்க, எனக்குள்ள இருக்குன்னு. அதாவது நீங்க உங்களை போக சொல்லும் போது ஆண்டவர் உங்களை சும்மா போக சொல்லல. இதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா ஒரு சீசன் என்று நீங்க போகும்போது, ஏன்னா எல்லாத்தையும் விட்டுட்டு வானா அப்ப நம்ம ஒரே அடி வாங்கி இப்படியே ஏமாந்த சோனகிரி மாதிரி இப்படியே போறதா, ஆளுக்கு நம்மளை அடிக்கிறது கிடையாது. நன்றாக புரிஞ்சு கொள்ளணும். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்களும். நம்ம பூமியில இருக்கோம், நமக்கு எதுக்கு வானத்தில் அதிகாரம்? இது வேற ஒரு செர்மன். இதுல போனா நம்ம இன்னைக்கு சொல்ல வேண்டிய இது போக முடியாது. ஏன்னா நம்ம இருக்கக்கூடிய பார்க்க முடியாத அந்த வானலோகத்தில் உள்ள சேனாதிபதிகள் சேனைகள் எல்லாவற்றையும் நம்ம கட்டுப்படுத்தி நம்ம இந்த பூமியில ஒரு ஜெயம் கொள்வதற்கு தான் நமக்கு அங்கேயும் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. வானத்திலும் பூமியிலும் அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து. அதாவது மார்க் 16வது அதிகாரத்தில் சொல்றதுலையும் சரி, மத்தேயு 28வது அதிகாரத்திலையும் சொல்றது என்னன்னா, நீ பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால ஞானஸ்தானம் கொடு. இந்த ஞானஸ்தானம் எடுங்கிறது நம்ம சபையில் நிறைய பேர் எடுத்துட்டீங்க. எடுக்காதவங்க இருந்தால் தயவு செஞ்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன், நம்ம மார்ச் மாதம் மறுபடியும் ஒரு ஞானஸ்தான ஆராதனை வைக்க போகிறோம். அதில் எடுத்துக்கொள்ளுங்க. ஏன்னா நான் நம்ம சபையில் யூடியூப்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு செய்தி இருக்குது,
நான் வந்து ஆங்கிலிக்கன் திருச்சபையிலேருந்து வந்ததுனால இந்த சின்ன பிள்ளையிலே தண்ணி தெளித்ததுனால எனக்கு அதுதான் ஞானஸ்தானம் அப்படிங்கிறதுல எனக்கு பெரிய இது இருந்தது. அதனால் நானே இப்போ எடுக்க மாட்டேன்னு தான் சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் ஆண்டவர் அறிஞ்சு கொண்டதுக்கப்புறம் தான் எவ்வளோ முட்டாள்தனமாக இருக்குன்றதை புரிஞ்சு கொண்டேன். ஸோ அதனால் உங்களுக்கு யாருக்காவது ஞானஸ்தானம் வேணும்னா தயவு செஞ்சு என்கிட்ட பேசுங்க. நம்ம வந்து இந்த மார்ச் மாதத்தில் மறுபடியும் இன்னொரு முறை ஞானஸ்தானம் வைக்க போகிறோம். என்னென்னா 2 இடத்துலையும் வந்து என்ன பண்ணியிருக்க சொல்கிறாரு, ஞானஸ்தானம் கொடுக்க சொல்லி அடுத்து என்ன சொல்கிறாரு, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். முதலாவது இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. அதாவது நீங்க அடுத்தவங்களுக்கு உபதேசம் பண்ணணும்னா முதல்ல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணுமா தெரிஞ்சிருக்க கூடாதா? அப்ப ஒரு சீசன் ஆகணும்னா நீங்க ஆண்டவருடைய வார்த்தையை நன்றாக தெரிந்து படித்து அதை புரிந்து அதை கை கொண்டு அதை மற்றவர்களுக்கு அப்பதான் உபதேசிக்க முடியும். ஒரு கணக்கு வாத்தியாருக்கும் ஒரு வேதம் போதிக்கிறவருக்கு என்ன வித்தியாசம்? கணக்கு வாத்தியார் அவர் வருவார், கணக்கை சொல்லி கொடுத்துட்டு போயிடுவார். ஆனால் வேதம் சொல்லி கொடுக்குற யாருன்னா சொல்லி கொடுக்குற நம்ம அதன் பிரகாரம் வாழ வேண்டும், வாழ்வதைத்தான் சொல்லி கொடுக்கணும். இதுதான் வித்தியாசம். அவர் 2 2 4 சொல்லிட்டு போயிட்டு அவர் எங்கே வேணாலும் போயிடலாம். ஆனால் நம்ம அப்படி கிடையாது. நான் இப்போ ஒரு உதாரணம் சொல்லி கொடுத்து யாரோ ஒருத்தவங்ககிட்ட சொன்னேன். என்னென்னா இப்போ ஒரு டாக்டரை பார்க்க போகிறீங்க, உங்களுக்கு இந்த நிறைய இப்போ இருமல் சீசன், அதனால் அதை உதாரணமே சொல்லுவோம். உங்களுக்கு ஒரே இருமிக்கிட்டே போய் டாக்டரை பார்க்குறீங்க. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, எத்தனை நாளாக இருக்குன்னு கேட்டுட்டு அவரும் இருமுறாரு. ஒரு மருந்தை எழுதுறாரு, எழுதும்போது இருமுறாரு. உங்களுக்கு சீட்டை கொடுக்கும்போது இருமிக்கிட்டே கொடுக்குறாரு. ஆனாலும் நீங்கள் அந்த சீட்டை வாங்கிட்டு போய் மருந்து வாங்குவீங்க. ஏன்னா ஒரு டாக்டர் ஏயா எனக்கு மருந்து எழுதி கொடுக்குறேன், இந்த மருந்தை சாப்பிட்டு நீ குணமாகக்கூடாதான்னு நீங்கள் கேட்க மாட்டீங்க. ஆனால் வேதம் போதிக்கிறது அப்படி கிடையாது. நன்றாக தெரிஞ்சு கொள்ளுங்க, 2க்கு வித்தியாசம் இருக்கு. அப்போ இது என்னன்னா, நீங்கள் உபதேசிக்கணும். எப்படி உபதேசிக்கணும்? நீங்கள் கற்றுக்கொண்டவைகள் எல்லாவற்றையும் அவர்கள் கடைப்பிடிக்க கற்றுக்கொள்ளனா, நான் இப்படித்தான் இந்த கஷ்டத்தில் போனேன், நான் இந்த மாதிரி காரியங்களை கை கொண்டேன், அதே போல நீங்களும் இதை கை கொண்டு நீங்கள் தேவனோடு வளர வேண்டும் என்று சொல்லக்கூடியதா நீங்க இருக்கக்கூடியதா நீங்க கற்றுக்கொள்ள வேண்டும். வாசிங்க, அடுத்து வாசிங்க அது மீதிய. உலகத்தின் முடிவு பரியந்தம் சில நாட்களில் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொன்னார். பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் முழிச்சிருக்கிறீங்க. சகல நாட்களிலும் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொன்னார். இப்ப என்னன்னா, நீங்க சீஷராகி போய் சுவிசேஷம் பிரசங்கிக்க போனீங்க, நீங்க ஒருத்தரை சீஷராக போனீங்கன்னா நீங்க உங்களுடைய தைரியத்துல செய்யவே இல்லை. அல்லேலூயா. நம்ம என்னன்னா, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த அந்த தேவன் நம்மோடு சதா காலங்களிலும், லோ ஐ ஆம் வித் யூ ஆல்வேஸ், நான் உங்களோடு எப்பொழுதும் இருக்கிறேன், உங்களை விட்டு நான் பிரிந்து போவதே இல்லை. ஆண்டவர் எப்பவுமே நம்மளோடு இருக்கிறார். நம்ம போய் ஏதாவது ஒரு காரியம் செய்ய போறோம்னா நம்மளால செய்ய முடியாது. அதனாலதான் பிலிப்பியர் 4:13 என்ன, எனக்குள் என்ன கிறிஸ்துவின் மூலமாய் எல்லா காரியங்களையும் செய்ய முடியும். I can do all things through Christ who strengthens me. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய முடியும். ஆனா என்னால ஒன்னும் செய்ய முடியாது. நன்றாக தெரிஞ்சுங்க, ஆண்டவர் அவராக ஒரு காரியத்தை செய்ய மாட்டார். ஆனா நீங்களும் நானும் அவர் இல்லாம ஒரு காரியமும் செய்ய முடியாது. God will not do anything without you, but you cannot do anything without God. இதை நன்றாக புரிந்து கொள்ளணும். ஏன்னா ஒரு சீஷனாக போய் நம்ம ஒரு சீஷர்களை நம்ம சீஷரை உருவாக்குறோம், ஒரு சபையை உருவாக்குறோம், ஒரு சுவிசேஷம் பிரசங்கிக்கிறோம்னா நம்ம என்னன்னா, நமக்கு என்ன ஒரு முதலாவது ஒரு திடமான நம்பிக்கை என்ன, சகல அதிகாரமும் படைத்த அந்த தேவாதி தேவன், அந்த கர்த்தாதி கர்த்தர் எனக்குள் இருக்கிறார், அவர் எப்போதும் எனக்குள் இருக்கிறார், ஆகையால் அவர் சொன்னதுனால நான் புறப்பட்டு போய் பண்றேன். ஏன்னா நம்மளால யாரையும் குணப்படுத்த முடியாது, நம்மளால யாரையும் ரட்சிக்க முடியாது. அப்ப நம்ம யாருக்காக செய்றோம்?
அவருக்காக செய்கிறோம். அப்ப நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகள் அவர் சொல்கிற வார்த்தைகளா இருந்தா காரியங்கள் நடைபெறும். நீங்க மார்க் 16வது அதிகாரத்தினுடைய அந்த 15வது வசனத்திலிருந்து அந்த காரியங்களை வாசிப்போம். மார்க் 16:15. பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கு போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். விசுவாசம் உள்ளவனாகி, இங்கே அதேதான், ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். நல்ல கவனிங்க, விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன. என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவீர்கள், நவமான பாஷைகளை பேசுவீர்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கேதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்றார். இந்த அடையாளம் யாருனால வரும்? போதகர்களினால் வரும் அடையாளங்கள். அப்படித்தான் எழுதியிருக்கு. நீங்க விசுவாசியா? என்ன பாஸ்டர் இவ்வளவு வாசிக்க சொல்லிட்டு இப்படி ஒரு கேள்வியை கேட்டு தர்ம சங்கடத்துல கொண்டு போய் விடுறீங்கன்னு பாக்குறீங்களா? என்ன சந்தேகம் எதிர்ச்சா உங்களுக்கு? இப்ப நீ விசுவாசியா இல்லைன்னு? ஏன்னா இதெல்லாம் நடக்க மாட்டேங்குதுன்னு. நீங்க விசுவாசி தானே? ஆமேன். இந்த காரியங்கள் உங்க பின்னாடி வரணும், உங்க முன்னாடி வரக்கூடாது. ஏன்னா இன்றைக்கு என்னன்னா, அற்புத அடையாள கூட்டம்னா அந்த கூட்டத்துக்கு பின்னாடி நம்ம போகக்கூடாது. வசனம் என்ன சொல்லுது? These signs will follow you. உங்களை பின்தொடரும் அடையாளங்கள் ஆவன. அப்ப நீங்க எங்க போகணும்? பின்தொடரணும்னா நீங்க முன்னாடி போகணும். ஆனா இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சு? அற்புத கூட்டத்துக்கு பின்னாடி நீங்க போறீங்க. நல்லா கவனிங்க. அதாவது நம்ம இந்த கிறிஸ்தவத்துல இந்த ஒரு 2000 வருஷத்துல எங்க இருந்த கிறிஸ்தவம் எங்க போயிருச்சு பாருங்க. அதாவது ஒரு விசுவாசி ஒரு ஆள் போய் நின்று சுவிசேஷம் பிரசங்கியத்தை பண்ணி சாத்தானே ஓடி போன்னு சொன்னா ஓடி போன காலம் போய் இன்னைக்கு சாத்தானை ஓட்டுறதுக்குன்னு ஒரு ஸ்பெஷலைஸ்டு, பேய் ஓட்டுறதுக்குன்னு ஒரு பாஸ்டர் இருக்கிறார், குணப்படுத்துறதுக்குன்னு ஒரு பாஸ்டர் இருக்கிறார், தீர்க்க தரிசனம் சொல்றதுக்குன்னு ஒருத்தர் இருக்கிறார். இப்படி ஆளாளுக்கு பிரான்ச்சை திறந்து வச்சு எங்ககிட்ட காணிக்க கொடு, எங்ககிட்ட பங்காளர் திட்டத்துக்கு வா, எனக்கு பைசா கொடு, எனக்கு இதுல சேரு, எங்களுடைய பங்குதாரரா மாறுங்க, உங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டாகும் அப்படின்னு சொல்லி கர்ச்சீஃப் விற்கிறான், எண்ணெய் விற்கிறான், சால்வை விற்கிறான், செங்கல் விற்கிறான், சிமெண்ட் விற்கிறான், நீ வீடு எல்லாமே அப்படித்தான் ஆக போகுது. யோசிச்சு பாருங்க. விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன. அப்ப இந்த வார்த்தை நடைபெறவில்லை என்றால் நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்கணும். நான் ரட்சிக்கப்பட்ட புதுசுல நான் அந்த வார்த்தை படிச்ச மாத்திரத்துல நான் அப்படியே விசுவாசிச்சேன். நீங்க எவ்வளவு பேர் நம்புவீங்கன்னு தெரியல. நான் தினசரி ஆஸ்பத்திரி போவேன், வேலையை முடிச்சுட்டு ஆஃபீஸில் இருந்து வரும்போது டெய்லி ஹாஸ்பிட்டலில் போய் யார் சாகிற மாதிரி இருக்கிறானோ அந்த ஆளுக்கு மாத்திரம் தான் நான் போய் ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே உங்கள் வார்த்தை சொல்லுகிறது, வியாதியஸ்தர் மேல் கைகளை வைத்தால் சொஸ்தமாவார்கள். நான் கை வச்சு ஜெபிக்கிறேன். சொஸ்தமாகிற வரைக்கும் நான் விடமாட்டேன். ஆண்டவரே எனக்குள்ள என்னன்னு சொல்லி காட்டுங்கன்னு சொல்லி நான் அந்த மாதிரி தான் போய் ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். ஏன் ஆண்டவரோட வார்த்தை சொல்லுதே. யோவான் 14:14 என்ன சொல்லுது? என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் செய்வேன். நான் எனக்கு கார் வேணும்னு கேட்டேனா, இல்லை எனக்கு சுகம் வேணும்னு கேட்டேனா, எனக்கு இது வேணாம், இயேசு கிறிஸ்து நாமத்தினால நீ சுகமாகுன்னு சொல்லி சொல்றது கேட்கிற என்ன வந்தது? அதன் மூலம் ஆண்டவர் குணப்படுத்தட்டும், அதன் மூலம் ஆண்டவரை தெரிஞ்சு கொள்ளட்டும். ஏன்னா அடையாளங்கள் நடக்கும்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு. அதுல 20வது வசனம் வாசிங்க. அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியையை நடப்பித்து அவர்களாலே நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். என்னன்னா என்ன எழுதலைங்கிறது நான் வாசிக்கிறேன். இங்க பாருங்க, என்னை பாருங்களேன். 20வது வசனம் என்ன வாசிக்கிறேன்? அவர்கள் புறப்பட்டு போய் சபைகளில் பிரசங்கம் பண்ணினார்கள் அப்படின்னு எழுதல.
ஏன்னா இன்னைக்கு எல்லாருக்கும் ஒரே பிரச்சனை என்ன, எப்படா நானும் பாஸ்டர் மாதிரி போய் பிரசங்கம் பண்றது, இல்ல அவரை மாதிரி எப்படி பிரசங்கம் பண்றது. இதுல என்னன்னா நிறைய பேருக்கு பிரச்சனை என்னன்னா, யாராவது ஒரு அவங்களுக்குன்னு ஒரு அபிமான போதகர் இல்லை அபியான பிரீச்சர் இருப்பாரு, அவர் கையை தூக்கி பாட்டினாரு, இவர் அதே மாதிரி கையை தூக்குவான். அவர் கண்ணு பிரச்சனை, அவர் இப்படி பண்ணாரு, இவனும் அவரை மாதிரியே கண்ணை மூடுவான். அவரு இப்படி பண்ணாருன்னா அதே மாதிரி. எதுல எல்லாம் பாருங்க காப்பி அடிக்கிறது. நீங்க என்ன செய்ய சொல்லியிருக்கு, நீ போய் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கி. ஆனா நம்ம எங்க பிரசங்கம் பண்றதுக்கு ரெடியா இருக்கோம்? சபையில மாத்திரம்தான். யோசிச்சு பாருங்க. நிறைய பேர் வந்து சொல்லும்போது என்கிட்ட சொல்லும்போது போய் சுவிசேஷ ஊழியம், பாஸ்டர் எனக்கு உங்களை மாதிரிலாம் வசனம் சொல்ல தெரியாது. எப்படி? எனக்கு உங்களை மாதிரி வசனமெல்லாம் ஞாபகத்தில் எனக்கு ஞாபகம் மறதி வேற ஜாஸ்தி, எனக்கு அந்த மாதிரிலாம் வசனம் தெரியாது. உனக்கு ஆண்டவரை தெரியும்ல, அந்த ஆண்டவர் உனக்குள்ள இருக்கிறார்ல. ஐயா நான் இப்படி இருந்தேன், இயேசு கிறிஸ்து வந்தார், என் வாழ்க்கையை மாற்றினார், அந்த கிறிஸ்து உன்னுடைய வாழ்க்கையை மாற்றுவார், வா அந்த கிறிஸ்துவை பின்பற்றி வர தயாரா வா, நான் உன்னை அந்த கிறிஸ்துவை நோக்கி சொல்லி கொடுக்குறேன்னு சொல்றதுக்கு எவ்வளவு கஷ்டமான காரியம். தோமா இந்தியாவுக்கு வந்தார். ஆண்டவருடைய சீஷர்கள் ஒருத்தரை தோமா இந்தியாவுக்கு அனுப்பிச்சார் ஆண்டவர். நம்ம யோசிச்சு பாருங்க, எவ்வளவு தூரம் வந்து நம்ம தமிழ் ஜனங்கள் வந்து எந்த அளவுக்கு விசேஷித்தவர்கள்னு புரிஞ்சு கொள்ளணும். 12 பேர் அனுப்பிச்சு வச்சது, 12 பேர் இல்லை 11 பேர், 11 பேர்ல உள்ள ஒரு சீசன்ல ஒருத்தன் இந்தியாவுக்கு வந்து, அது எங்க செத்தான்? தமிழ்நாட்டில் செத்தான். அதனால என்னமோ நம்ம தமிழ் மக்கள் மேல ஆண்டவருக்கு ஒரு பெரிய கரிசனை. இந்த தோமாவுடைய வாழ்க்கையில நடந்ததா ஒரு சம்பவம் சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, சரித்திரத்துல சொல்லப்படுது. அவர் வந்து கங்கை நதிக்கரையில உள்ள மக்கள்கிட்ட போய் பேசும்போது அங்க மாந்திரீகம் பண்ணக்கூடிய சாமியார்கள் எல்லாம் உட்கார்ந்துருந்தாங்களாம். அப்ப அவங்க எல்லாம் சொல்லி, நீ என்ன புதுசா ஒரு ஆண்டவரை பத்தி சொல்றேன்னு சொல்லும்போது, அப்ப அவர் சொல்லியிருக்காரு, நீங்க வந்து ஒரு அதிசய அற்புதத்தை பண்ணி காட்டுங்கன்னு. அப்ப அவங்க சொல்லியிருக்காங்க, என்னன்னு சொல்லி சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க. இப்ப அவர் சொல்லியிருக்காரு, நீ தண்ணியை தூக்கி மேலே ஏறி அந்த தண்ணி மேலே நின்னதுன்னா நீ சொல்ற ஆண்டவரை நான் விசுவாசிக்கிறேன்னு. அப்ப அவங்க எல்லாம் என்னென்னமோ கடவுள்லாம் கூட்டு பார்த்து எல்லாம் செஞ்சு பார்த்துருக்காங்க, ஒன்றும் நடக்கல. அப்ப தோமா இறங்கி இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் சொல்லி தண்ணி அள்ளி இப்படி தூக்கணும் மாத்திரத்தில் அந்த தண்ணி அப்படியே நின்றுச்சான். அவர் எங்க எவ்வளவு தூரம் தண்ணி எடுத்தாரோ அந்த இடம் பள்ளம் அப்படியே நின்றுச்சான். அவங்க மூலமா ரட்சிக்கப்பட்ட மக்கள். பெரிய அற்புதங்கள், அடையாளங்கள். நீங்க அதாவது முதலா சுவிசேஷம் எங்கு பிரசங்கிக்கப்படவில்லையோ அங்கு நீங்க போய் பிரசங்கம் பண்ணும்போது, ஆண்டவரை பற்றி சொல்லும்போது, ஆண்டவர் அங்கு பெரிய அற்புதங்களை செய்வார். நீங்க இன்னாருங்கிறது முக்கியமே கிடையாது, நன்றாக புரிந்து கொள்ளுங்க. சாதாரணமா நீங்க சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, சாதாரணமாக நீங்க ஜெபிக்கக்கூடிய ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் அதிசயத்தையும் அற்புதத்தையும் செய்வார். ஏன்னா அவருடைய வார்த்தை, அந்த வார்த்தையை உறுதி செய்ய வேண்டியது அவரோட கடமை. அந்த வார்த்தையை பேச வேண்டியது யாரு? நீங்களும் நானும். அப்ப நம்ம எங்கும் புறப்பட்டு போய் ஆண்டவருடைய நாமத்தை சொல்லும் போது நமக்கு என்ன தெரியணும்? நமக்குள்ள அந்த சகல அதிகாரங்களையும் படைத்த அந்த தேவாதி தேவன் இருக்கிறார். நான் அவருடைய சீஷனாக அவருடைய நாமத்தை சொல்வதற்காக வந்திருக்கிறேன். அதன் மூலமாய் ஆண்டவர் கிரியைகளை செய்வார் என்கிற ஒரு திட நம்பிக்கையோடு நம்ம செய்ய வேண்டும். ஏன்னா அப்போஸ்தலனாகிய பேதுரு செய்த ஒரு பெரிய அற்புதங்களையும் அதிசயங்களையும் பாருங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கை 5வது அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து வாசிங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கை 5வது அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து. அப்போஸ்தலருடைய கைகளினாலே அநேக அடையாளங்களும் அற்புதங்களும் ஜனங்களுக்குள்ளே செய்யப்பட்டது. எல்லோரும் ஒருமனப்பட்டு சாலமோனுடைய மண்டபத்திலே இருந்தார்கள். நீங்க அடுத்து 14வது வசனம் வாசிங்க. விசுவாசம் உள்ளவர்களாகி கர்த்தரிடம் அதிகமாய் சேர்க்கப்பட்டார்கள். நல்ல கவனிங்க, பிணியாளிகளை படுக்கையின் மேலும் கட்டிலின் மேலும் கிடத்தி பேதுரு நடந்து போகையில், எப்படி? அவருடைய நிழல் பட்டா போதுமா?
அவருடைய நிழல் பட்டாலும் என்ன ஆயிரும், அவன் சொஸ்தமாயிருவான்னு சொல்லி தெருல பூரா எல்லா சுகமில்லாதவனையும் கொண்டு வந்து படுக்க வச்சு, எங்க பேதுரு எங்க மத்தியான பிரேயருக்கு வந்து தேவாலயத்துக்கு போவாரு, அப்ப சீக்கிரம் கொண்டு போய் அள்ளி கொண்டு போய் ரோட்ல போடு, அவர் தொட வேணாம், அவர் பார்த்து சொல்ல வேணாம், அவருடைய நிழல் பட்டா போதும் மக்கள் சொஸ்தமாயிருவாங்கன்னு சொல்லி கொண்டு போய் வச்சாங்க. யோசிச்சு பாருங்க, நம்மளுடைய ஆண்டவர் எவ்வளவு மகா வல்லமையான ஆண்டவர். ஒருவரும் கெட்டு போகக்கூடாது என்று சிலுவை மரணம் அடைந்து தன்னுடைய ரத்தத்தை சிந்தி மீட்டெடுத்த இந்த சபையில உள்ள மக்களுக்காக ஆண்டவர் எவ்வளவு காரியங்களை செய்ய சித்தமா இருக்கிறார். நம்ம இதை புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா அதிசயங்களும் அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்க வேண்டும். அது என்னன்னா, நம்ம வந்து அந்த ஒரு அவேர்னஸோட, அந்த ஒரு வெளிப்பாடோட, அந்த ஒரு எதிர்பார்ப்போட நம்ம காரியங்கள் செய்யும் போதுதான் ஆண்டவர் அப்படிப்பட்ட வல்லமையான காரியங்களை செய்வாரு. ஒவ்வொரு முறையும் நான் பார்த்திருக்கேன், நம்ம இதுல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு முறையும் ஆண்டவர் பெரிய பெரிய அதிசயங்களை அற்புதங்களை செய்து கொண்டு வருகிறார். எத்தனையோ பேர், எவ்வளவு நம்ம சபைகள்ல பூராதிலே பாருங்க, அவ்வளவு அதிசயங்கள் அற்புதங்கள், அவ்வளவு அருமையா ஆண்டவர் வழி நடத்தி கொண்டு போறார். அப்ப நம்ம என்னன்னா, இதை தைரியமாக நம்ம வெளியே எடுத்து போய் சொல்லக்கூடியதா இருக்கணும். ஏன்னா ஆண்டவருடைய வார்த்தை. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 19வது அதிகாரம் 11வது வசனம் வாசிங்க. இது அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து சொல்லும்போது, பவுலின் கைகளினாலே தேவன் அற்புதம்னாலே விசேஷம், unusual miracles. மிரக்கிள்ங்கனாலே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண முடியாதது தான் மிரக்கிள், நம்மளால விளக்கி சொல்ல முடியாதது தான் மிரக்கிள், unusual miracle. அப்ப பாருங்க எந்த அளவுக்கு ஒரு ஆண்டவர் செய்த காரியங்கள் பாருங்க. அதுல வாசிங்க, மீதி வாசிங்க. அவருடைய சரீரத்திலிருந்து உருமால்களையும் வியாதிக்காரர்கள் மேல் போட வியாதிகள் அவரை விட்டு நீங்கி போயின. ஆனா அவர் விக்கல. இன்னைக்கு நிறைய பேர் கர்ச்சீஃப் விக்கிறாங்க, நிறைய பேர் வந்து இது பண்றாங்க, இந்த வசனத்தை வச்சு தான் பண்றாங்க. ஆனா அவர் விக்கல. யாராவது ஒருத்தவங்க வந்து அவர்கிட்ட இருந்து ஏதாவது ஒன்று கொடுங்க, நான் போய் போடுறேன் சரியாயிருக்குன்னு சொல்லி தான் வாங்கிட்டு போனாங்க. ஏன்னா மத்தேயு 10வது அதிகாரம் 8வது வசனம் தெளிவா இருக்கு, இலவசமாய் பெற்றீர்கள் இலவசமாய் கொடுங்கள்னு சொல்லி. ஏன்னா இது எதுவுமே வந்து பிசினஸே கிடையாது, நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இன்றைக்கு இதை தவறாக எடுத்துக்கொண்டு பண்ணக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். அதனால நம்ம வந்து இதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப என்னன்னா, ஆதி திருச்சபையிலையும் சரி அப்போஸ்தலர்களுடைய வாழ்க்கையிலையும் சரி என்ன ஒரு அற்புதங்களும் அடையாளங்களும் நடைபெற்றது. அதனாலதான் சபை வெகுவாக பரவி எல்லா பக்கமும் மக்கள் வந்து ஆண்டவரை அறிந்து கொள்ளக்கூடிய காரியமா இருந்தது. ரோமருக்கு எழுதின நிருபம் 15வது அதிகாரம் 18வது வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்றாரு பாருங்க. ரோமர் 15, 18, 19. புறஜாதியாரை நல்ல கவனிங்க, வார்த்தையினாலும் செய்கையினாலும் கீழ்ப்படிய பண்ணும்படிக்கு அற்புத அடையாள பலத்தினாலும் தேவ ஆவியின் பலத்தினாலும் கிறிஸ்துவானவர் என்னை கொண்டு நடப்பித்தவைகளை சொல்வதும் அல்லாமல் வேறு எந்த ஒன்றையும் சொல்ல நான் துணிவதில்லை. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, என்ன தேவ ஆவியானவரை கொண்டு என்னை கொண்டு ஆண்டவர் வார்த்தையினாலும் கிரியையினாலும் செய்ததனால் புறஜாதியார் எப்படி ஆண்டவரை அறிந்து கொண்டார்கள் என்கிறதை தவிர்த்து வேற என்றை குறித்தும் நான் சொல்ல விரும்பவில்லை. ரொம்ப தெளிவா சொல்றாரு. அதாவது என்ன, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது என்ன சொல்றாரு, நான் அவர் இங்க போய் சொன்ன எல்லா இடங்கள்லையும், நீங்க நல்லா கவனிங்க, ஏசியா மைனர் என்று அந்த காலத்தில் அழைக்கப்பட்ட அந்த பகுதி முழுவதிலையும் சுவிசேஷம் பரவுவதற்கு அப்போஸ்தலனாகிய பவுலை கொண்டு ஆண்டவர் காரியங்களை செய்தார். அவர் போன இடங்கள்ல பூரா நடந்த அதிசயங்களும் அற்புதங்களும் அப்படியே அங்கங்கு சபைகளை உருவாக்கியது. அதன் மூலமாய் அநேகர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு பெரிய ஒரு எழுப்புதல் கொண்டு வரப்பட்டது.
2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 12வது வசனம். 2 கொரிந்தியர் 12:12 அவர் கொரிந்து சபைக்கு எழுதும்போது அந்த கடிதத்தில் எழுதும்போது அங்க சொல்லக்கூடிய காரியத்தை பாருங்க. அப்போஸ்தலருக்குரிய அடையாளங்கள் எல்லா விதமான பொறுமையோடும் அதிசயங்களோடும் அற்புதங்களோடும் வல்லமைகளோடும். என்ன உங்களுக்குள்ள என்ன நடந்துச்சு? வெறும் வார்த்தை மட்டும் கிடையாது, வெறும் வார்த்தை மட்டும் கிடையாது. 1 கொரிந்தியர் 4:20 என்ன சொல்லுது? For the kingdom of God is not in word but in power. வெறும் வார்த்தையின் மாத்திரமல்ல, வல்லமையினாலானது. அப்ப என்னன்னா, பரலோக ராஜ்யத்தை குறித்து நம்ம பிரசங்கம் பண்ணும்போது அதிசயமும் அற்புதங்களும் நடைபெற வேண்டும். அது நமக்கு பின்னாடி வரணும், அதுக்கு பின்னாடி போகக்கூடாது. எவ்வளவோ அதிசயங்கள் அற்புதங்கள் நடந்தாலும் நம்ம அதை நம்ம பண்றதே கிடையாது. ஏன் காரணம் என்ன? அது நமக்கு பின்னாடி தான் வரணும். அதை நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணி பண்ணவே கூடாது. நம்மளுடைய பெரிய செலிப்ரேஷன் என்ன தெரியுமா? ஒருத்தர் மனம் திருந்தி வந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் பெற்று ஒரு சீசனா மாறினார்னா அதுதான் மிகப்பெரிய அதிசயமே தவிர, கால்வலி போச்சு, கைவலி போச்சு, முதுகு வலி போனது பிரச்சனையே கிடையாது. அது அதிசயம், அது நடக்கணும், அது தேவை. ஆனா அது எதுக்கு கொண்டு போகணும்னா, ஒருத்தரை மாற்றி அவனை கிறிஸ்துவுக்குள் ஒரு புது சிருஷ்டியாய் மாற்றுவதற்கு தான் வரணும். ஒரு கை கால் இல்லாம அவன் பரலோகம் வந்தா பரவாயில்ல, அவன் முழு நல்ல உடலோட நரகத்துக்கு போய் அனுபவிக்க வேண்டிய அவசியமே இல்லை. நன்றாக புரிஞ்சு கொள்ளுங்க. இந்த அதிசயங்களும் அற்புதங்களும் அடையாளங்களும் என்ன செய்யணும்னா, அவனை ஆண்டவரோடு இணைக்கக்கூடியதாய் ஒரு புது சிருஷ்டியாய் மாற்றி அவனை ஒரு சீசனுக்குள்ளாக மாற்ற வேண்டியதற்கு தான் இது எல்லாமே. அந்த முழுமை பெறலைன்னா அந்த அதிசயமும் அடையாளமும் வீண். ஏன்னா நிறைய பேர் வருவாங்க, அதிசயம் அற்புதம் பார்ப்பாங்க, வருவாங்க, பிள்ளை இல்லை, ஜெபம் பண்ணாங்க, பிள்ளை கிடைச்சிருச்சு, இல்லை கைவலி கால்வலி சரியாயிருச்சு. ஆனால் அவங்க எல்லாருமே ஆண்டவரை பின்பற்றுறது இல்லையே. யோசிச்சு பாருங்க, எவ்வளவோ ஆண்டவர்கிட்ட நன்மையை பெற்றவர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க. கேன்சர் சுகமானவங்களே இருக்கிறாங்க, இன்னைக்கு சபைக்கு வர்றது இல்லையே, ஆண்டவரை பின்பற்றுறது இல்லையே. ஏன்னா எப்பயுமே அதிசயமும் அடையாளங்களும் அவர்களை மாற்றி கிறிஸ்துவோடு இணைத்து ஒரு சீசராக மாற்ற வேண்டியது தான் அதனுடைய குறிக்கோள். அது நிறைவேற்றா தான் அது சரியான முடிவு, இல்லைன்னா அது வீணாக போய்விடும். இப்போ இந்த ஒரு சீசனுக்கும் போது நமக்கு நம்ம சீசர்களாக இருக்கும்போது நமக்கு என்ன ஒரு முழுமையான ஒரு இது என்ன? ஆண்டவர் எப்பவும் நம்ம கூட இருக்கிறார். அவர் நம்மளை புறப்பட்டு போக சொல்லியிருக்கிறார். அந்த புறப்பட்டு போன சொன்ன ஆண்டவர் நம்ம மூலமா அதிசயமும் அற்புதங்களும் நடக்கும் இருக்கிறாரு. சகல அதிகாரங்களையும் நம்ம கிட்ட கொடுத்திருக்கிறாரு. சகல நாட்களிலும் உலக முடிவு பரியந்தம் மட்டும் நம்மளோட இருப்பேன்னு சொன்னதுனால தான் அதன் மூலமா நம்ம போய் காரியங்களை செய்கிறோம். இது ஒரு பகுதி, ஒரு சீசனுடைய அதிகாரங்களும் ஒரு சீசனுடைய மூலமா நடக்கக்கூடிய அற்புதங்களும் அடையாளங்களும். ஆனா என்ன பிரச்சனைன்னா, இது மட்டும் ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. இதுக்கு இன்னொரு பக்கம் இருக்கு. இதனோட இன்னொரு பக்கம் என்னன்னா, ஒரு சீசன் யார், ஒரு சீசன் எப்படிப்பட்டவன்னா அவனுடைய வாழ்க்கையை வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும். மத்தேயு 7வது அதிகாரம் 16வது வசனம் வாசிங்க. மத்தேயு 7:16. அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். நல்லா தெரிஞ்சவங்க, ஒரு வல்லமை வாய்ந்த ஒரு ஊழியக்காரர், ஒரு அற்புதம் செய்யக்கூடிய ஊழியக்காரர் அப்படிங்கிறதுனால அவர் பின்னாடி போகக்கூடாது. சாத்தானு எல்லா வேலையும் செய்வான். நீங்க பழைய ஏற்பாட்டில் எடுத்து பார்த்துருக்கீங்க. மோசே போய் பார்வோனோட முன்னாடி நிற்கிறார், 10 காரியங்கள் பண்றாரு. அவனும் பண்றாங்களா? பண்றான். அவனு கவுண்டர் பண்றான். அப்ப அதிசயமும் அடையாளங்களும் மாத்திரம் ஒரு தேவ மனுஷன் என்பதில்லை, அதோடு கூடு சேர்ந்த கனி தரக்கூடிய வாழ்க்கையும் முக்கியம். அப்ப என்ன, நீங்க ஒரு ஆளை அடையாளம் தெரியும்னா அவனுடைய கனிகளை பார்ப்பீங்க. 18வது வசனம் வாசிங்க. நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது, கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்காது. சரி, 20வது வசனம் வாசிங்க. அதுல ஆதலால் அவர்களுடைய கனிகளினாலே
அவர்களை அறிவீர்கள். இப்போ ஒரு சீஷனாண்டா நீங்க போய் பண்ணி நீங்க பிரசங்கம் பண்ணி அதிசயம் நடக்குது, அற்புதம் நடக்குது, அடையாளம் நடக்கிறது மாத்திரமல்ல, உங்களுடைய வாழ்க்கையும் ஒரு கனி கொடுக்கக்கூடியதா இருக்க வேண்டும். ஒரு சீஷனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்னா ஒரு கனி கொடுக்கக்கூடிய வாழ்க்கையா இருக்கணும். நானும் கோவப்படக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன் பாஸ்டர், ஆனா வந்துருது. எப்படி? நானும் இதை செய்யக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன், ஆனா செஞ்சிடுறேன். ஏன்னா நீங்க இதை புரிஞ்சு கொள்ளணும்னா யோவான் 15வது அதிகாரம் 5வது வசனம் வாசிங்க. யோவான் 15. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால். இப்ப எங்க கனி கொடுக்கணும்னா என்ன பண்ணணும்? நீங்க கொடியா இருக்கணும், அவர் செடியா இருக்கணும். அவர் தான் செடி, இதுல வரக்கூடிய கொடி தான் நம்ம. இந்த கொடி செடியை தாங்கிறது இல்லை, செடி தான் கொடியை தாங்குது. அப்ப நம்ம என்னன்னா அதுல எப்பவும் நிலைத்திருந்து நம்ம அவரோட இணைந்திருக்கும் போது, அவருடைய வார்த்தை நமக்குள்ள இருக்கும்போது, அவருடைய காரியங்கள் நமக்குள்ள இருக்கும்போது, அவர் நமக்குள்ள இருக்கும்போது நம்ம என்ன வருவோம்? அவர் கூட இருக்கும்போது தான் கனி கொடுக்கக்கூடிய மக்களாய் நம்ம இருக்க முடியும். 8வது வசனம் வாசிங்க. அதுல நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷராய் இருப்பீர்கள். என்னன்னா நீங்க அவருக்குள்ள இருக்கும்போது தான் உங்களால கனி கொடுக்க முடியும். அவர் இல்லாம உங்களால ஒன்றும் செய்ய முடியாது. அதுல 3வது வசனம் வாசிங்க. நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே இப்பொழுது சுத்தமாய் இருக்கிறீர்கள், என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். நல்லா கவனிங்க. கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல, நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். அப்ப என்னன்னா இந்த அதிசயம், அற்புதங்கள், அடையாளங்கள் நடைபெறுவது ஒரு சீஷனுக்கு கொடுக்கப்பட்ட வரங்கள். இது கனிகள். கனி வர்றதுக்கு அவன் ஆண்டவர்ல நிலைத்திருக்கணும். ஆனா வரங்கள்ல இருக்கிறதுக்கு தேவையில்லை. ஏன்னா இது நிறைய பேருக்கு வர்ற கேள்வி என்னன்னா, என்ன பாஸ்டர் இப்படி சொல்லிட்டீங்க, அவரு ஜெபம் பண்ணாருன்னா பேயெல்லாம் ஆடும், அப்ப அவரு என்ன இது இல்லையா? ஆண்டவர் எப்பவுமே ஒன்று கொடுத்தா அதை திரும்ப வாங்க மாட்டார். எப்படின்னு சொல்லித்தரேன். ஒரு வரம் கொடுக்கிறார் ஒருத்தருக்கு. உதாரணத்துக்கு வேற யாருக்கும் நான் என்னையவே எடுத்துக்கிறேன், இது வேற பிரச்சனை. எதையாவது சொல்லி என்ன நீங்க அவரை கேட்டு நீங்க எனக்கு என்னையவே எடுத்துவாங்க. எனக்கு ஆண்டவர் ஒரு வரம் கொடுத்துருக்கிறாரு. அந்த வரத்தை ஆண்டவர் என்கிட்ட திரும்ப வாங்கிக்க மாட்டார். நான் ஆண்டவரை விட்டு தூரம் போனாலும் அந்த வரம் ஆப்ரேட் ஆகும். இந்த வரம் என்பது கிஃப்ட். இட்ஸ் அ கிஃப்ட், ஹோலி ஸ்பிரிட்டோட கிஃப்ட். ஏன்னா வரம் கிஃப்ட். உதாரணத்துக்கு இப்போ எனக்கு பிறந்த நாள் வருது, முருகன் இந்த மாதிரி ஒரு நல்ல வாட்ச் பார்த்துவோங்க, வேற வாட்ச், நல்ல வாட்ச், ஒரு வாட்ச் வாங்கி கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்க எனக்கு, சரியா? அந்த வாட்ச் வாங்கி கொடுத்ததுக்கப்புறம் நான் அந்த வாட்சை கேட்டுட்டு இருக்கேன். ஒரு வருஷம் கழிச்சு முருகனுக்கு எனக்கு சண்டை. அவர் அதுக்கப்புறம் என்கிட்ட பேசுறதை விட்டுறார். அவர் இனிமேல் உங்கள்கிட்ட நான் பேச மாட்டேன்னு சொல்லி போனதுக்கப்புறம் ஒரு வருஷம் கழிச்ச நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு வாட்ச் வாங்கி கொடுத்தேன், திரும்ப கொடுங்கன்னு கேட்பாரா? கேட்க மாட்டீங்கல்ல? யாருமே கேட்க மாட்டோம். யோசிச்சு பாருங்க. யாரும் போய் திரும்ப கொடுன்னு சொல்லி திரும்ப வாங்க மாட்டோம். நம்மளே செய்ய மாட்டோம். அப்ப ஆண்டவர் கொடுத்த வரத்தை எடுப்பாரா? அப்ப என்ன புரிஞ்சு கொள்ளணும்னா, வரங்களும் இருக்கணும், ஆனா கனியும் இருக்கணும். ரெண்டும். இந்த வாழ்க்கை சரிசமமாக இருக்க வேண்டும். ஒரு சீசனுடைய வாழ்க்கை ஒரு வல்லமையுள்ள வாழ்க்கையா இருக்கணும், ஆனா கனி தரக்கூடிய வாழ்க்கையா இருக்கணும்.
அதை பார்க்கும்போது மக்கள் இவனை போல வாழணும்னு சொல்லணும். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்துக்கு எழுதும்போது 4வது அதிகாரத்துல 9வது வசனத்துல ரொம்ப அழகா சொல்லி கொடுக்கிறாரு. பிலிப்பியருக்கு சொல்லும்போது சொல்றாரு, அவர்கள் எதை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லுகிறார். பாருங்க, பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 9வது வசனம். நீங்க நல்லா கவனிங்க. நீங்கள் என்னிடத்தில் கற்றும், முதலாவது கற்றது, அடைந்தது, கேட்டது, பார்த்தது, நல்ல கவனிங்க. அவர் தன்னுடைய வாழ்க்கையை பத்தி சொல்லும்போது, நான் என்கிட்ட இருந்து நீங்க கற்றுக்கொண்டது, என்கிட்ட இருந்து நீங்க பெற்றுக்கொண்டது, என்கிட்ட இருந்து கேட்டது, என் வாழ்க்கையில நான் என்ன எப்படி இருக்கிறேன்னு பார்த்தீங்க பாரு, அதையெல்லாம் நீ செய். நல்ல கவனிங்க. அதாவது என்னன்னா, நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம சொல்லணும், என்னுடைய வாழ்க்கை ஒரு திறந்த புத்தகம். நான் கண்ணாடி மாளிகையில இருக்கிறேன், என் வாழ்க்கை இதுதான். நான் வெளிச்சத்தில் நிக்கிறேன், எப்போ இருட்டுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை, நான் வெளிச்சத்தில் நிக்கிறேன். அப்படி இருந்துட்டீங்கன்னா நீங்க எதுவுமே எங்கேயுமே நடிக்க தேவையில்லை. யாருகிட்ட என்ன சொல்லணும்னு நினைக்க வேண்டியதில்லை. அவங்ககிட்ட சொல்லும் போது இப்ப வர்றோம்னு சொன்னோமோ, அவங்ககிட்ட இதை சொன்னோமோ, இவங்ககிட்ட அப்பா நம்ம அவங்ககிட்ட சொல்லல, எப்பா நம்ம இதை இந்த ஞாபகப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை, மெமரியில வச்சுக்க வேண்டிய அவசியம் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. எப்பவும் நீங்க யாரு கூட எப்பவும் பேச முடியும். எதையும் தேவையில்லாம மனசுல வச்சுக்க வேண்டிய அவசியமே இல்லை, ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இல்லை. 2014 வருஷம் ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி நீ இப்படி சொன்ன, இதெல்லாம் சொல்லவே தேவையில்லை. அந்த மெமரியை வேற எதுக்காவது நல்ல காரியத்துக்கு யூஸ் பண்ணலாம். நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. ஏன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் என்ன சொல்ல, நீ என்கிட்ட கற்றது, பெற்றுக்கொண்டது, கேட்டது, என்னிட கண்டது, என்னுடைய வாழ்க்கையில நீ என்ன பார்த்த, அதை நீ பின்பற்றக்கூடியதாய். ஏன்னா நம்ம வாழுகிற வாழ்க்கை, நம்ம ஒரு சீஷனாக நம்ம சீஷர்களாய் மாற்ற போகிறோம். நம்ம சீஷர்களாய் மாற்றுவதற்கு முதலாவது நம்மளுடைய, நீங்க ஒருத்தரை பார்த்து சொல்லும் போது, நீ வா, என்னை போல வா. இயேசு கிறிஸ்து என்னை போல நடின்னு சொல்லல, என்னை பின்பற்றி வா. என்ன போல பிரசங்கம் பண்ணுன்னு சொல்லல. எப்படி? என்ன போல பிரசங்கம் பண்ணு, என்ன போல வியாக்கியானம் பண்ணுன்னு சொல்லல, என்னை பின்பற்றி வா. 1 யோவான் 2வது அதிகாரம் 6வது வசனம் ரொம்ப அருமையான வசனம், இதை மறக்கவே மறக்காதீங்க. 1 யோவான் 2வது அதிகாரம் 6வது வசனம். அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்கிறவன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். If you confess that you are a Christian, you ought to walk like Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை போல நீயும் நடக்க வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையில். பீரியட். அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. அப்ப நம்ம வாழ்க்கை, நம்ம ஒரு சீஷனா இது பண்ணணும்னா என்ன வேணும்? நமக்கு ஒரு பக்கம் வல்லமை, அதிகாரங்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. இன்னொரு பக்கம் என்ன? நம்ம பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தின் மூலமா ஆவியின் கனிகள் என்று சொல்லக்கூடிய கலாத்தியர் 5வது அதிகாரம் 22ல சொன்னது போல, 22, 23ல சொன்ன அந்த 9 கனிகளும் கொடுக்கக்கூடியதா நம்மளுடைய வாழ்க்கை மாற வேண்டும். அந்த கனி கொடுக்கக்கூடியதா நம்மளுடைய வாழ்க்கை மாறணும்னா நம்ம என்ன பண்ணணும்? அந்த ஆவியினுடைய அபிஷேகத்தின் மூலமா நம்மளுடைய வாழ்க்கையை அந்த பரிசுத்த ஆவியானவரை கொண்டு நம்மளை கழுவி கழுவி கழுவி, ஆண்டவரே என்னை மாற்றுங்கள் சொல்லி சொல்லி, ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு தடவை ஃபெயிலியர் ஆகும்போது எந்திரிச்சு, ஆண்டவரே நான் இனி மாற வேண்டும், இந்த மாதிரி இருக்கக்கூடாது, இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி அந்த வாழ்க்கையில் அந்த ப்ராக்ரஸ்ல நம்ம வர 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 வரதான் ஆண்டவர் பக்கத்துல இன்னும் அதிகமாய் நம்ம கிட்டி சேருவோம். அப்ப நம்மளை பார்ப்பவர்கள் கிறிஸ்துவை காண முடியும். முன்னாடி தூரமா இருந்தோம், மனம் திரும்பின உடனே ஆண்டவரை நோக்கி நடக்க ஆரம்பிச்சிட்டோம். இப்ப ஆண்டவர் பக்கத்துல வர வர என்ன ஆகும்? நம்மளுடைய தன்மை மாறிக்கொண்டே வரும். நம்ம கிறிஸ்துவை போல மாறிக்கொண்டே வருவோம். முதல்ல என்ன? ஒரு பொய் சொன்னா நம்மள ஒண்ணுமே செய்யாது. எப்படி?
நம்மளே போன் எடுத்து அவர் ஊர்ல இல்லைன்னு சொல்லி நம்மளே வச்சிடலாம், ஒண்ணுமே பண்ணாது. ஆனா இப்போ நீங்க கிறிஸ்தவன் ஆன கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அது சொல்லி முடிச்சுட்டு வச்ச உடனே என்ன தோணும்? என்ன சாரி ஆண்டவரே, செஞ்சிருக்க கூடாது, மன்னிச்சிருங்க, இனிமேல் செய்ய மாட்டேன். அப்புறம் அடுத்து என்ன வரும்? வீட்டில் கோபம், சண்டை. அப்படின்னா யார் இல்லாதப்ப சண்டை போட்டுருவோம். அதுக்கப்புறம் முழங்கால் போட ஜெபம் பண்ணும்போது சண்டை போட்டுருக்கூடாது, சத்தம் போட்டுருக்கூடாது, என்ன ஆண்டவரே நான் அந்த ஃபெயில் ஆயிட்டனே, என்னை மன்னிங்க. இப்படி ஒவ்வொன்றா மாற 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 கடைசியில் என்னன்னா ஒரு சின்ன சின்ன காரியத்தை கூட நம்ம மாற்றி அப்படியே நம்மளை மாற்றிக்கொண்டே வருவோம். அதனால தான் நான் நிறைய பேர்கிட்ட சொல்லுவேன், நீங்கள் ஜெபம் பண்ணும்போது பொறுமையை கொடுங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணாதீங்கன்னு. ஏன்னா அது ரொம்ப அந்த ப்ரேயரில் ஆண்டவர் டபக்குன்னு ஆன்சர் பண்ணிடுவார். ஏன்னா பொறுமையை கொடுன்னு ஜெபம் பண்ணிட்டு இப்படி வெளியே போனவொடனே புருஷன் காரில் என்னதுமே சண்டைக்கு வந்துடுவார். ஏன்னா அப்போ தானே பொறுமைக்கு இப்போ தானே ஜெபம் பண்ணிட்டு வந்தோம்மா, பதில் இருந்தா உடனே இதெல்லாம் டக்குன்னு நடக்கும், உடனே இன்ஸ்டண்ட்டாக கொடுத்துருவார் ஆண்டவர். பொறுமை, எனக்கு நல்ல ஒரு பொறுமையை கொடுங்க சுவாமி. அடி தமால் டுமால்னு தாங்க முடியாத அளவுக்கு. அப்போ என்னன்னா நம்ம பக்கத்தில் ஆண்டவர் பக்கத்தில் வர 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 நம்ம அப்படியே ஆண்டவரை போல மாறிக்கொண்டு வரக்கூடியது. இது எப்படின்னா, நம்ம வீட்டில் பாத்ரூமில் வெயிங் ஸ்கேல் வச்சுருக்கோம். நம்ம ஏறி நின்னாதான் முள் மாறும். முதல்ல அப்படி தான் ஆரம்பிப்போம். அடுத்து என்ன, வீட்டில் இந்த 5 கிலோ 1 கிலோக்கு பார்க்குறதுக்கு ஒரு வெயிங் ஸ்கேல் வச்சுருக்கோம்ல, அது மாதிரி வரும். அதுக்கப்புறம் என்ன, கிச்சனில் ஒன்று வச்சுருப்போம், பேக்கிங் பண்ணுறதுக்கு வச்சுருக்கீங்கல்ல, 50 கிராம் எடுத்து போட்டாலே பொங்குன்னு இவ்வளோ தூரம் வரும். அது மொத்தமே 150 கிராம் 200 கிராம் தான் காட்டும் அது அந்த பேக்கிங் ஸ்கேல். அதில் என்னென்னா 50 கிராம் எடுத்து போட்டாலே அப்படி பாதி தூரம் வந்துடும். அந்த 50 கிராம் எடுத்து பாத்ரூம் ஸ்கேலில் வைங்க, ஆகாது. நம்ம ஆரம்பம் அப்படி தான் இருப்போம். ஆனால் ஆண்டவர் பக்கத்தில் வர வர என்ன ஆகும்னா, இந்த ஆவியில் அப்படியே ஒரு சென்சிட்டிவ்னஸ் வந்துடும். ஆண்டவரை பற்றி அறியக்கூடிய ஒரு எண்ணம் வந்துடும். ஆஹா, இது சவறு, இதை விட்டுறணும், இதை விட்டுறணும், இதை விட்டுறணும், இதை விட்டு ஒதுக்கணும், ஆண்டவரை எனக்கு உதவி தாருங்க, எனக்கு உதவி தாருங்க. அப்படியே நம்ம மாறி மாறி கற்றுக்கொண்டே வர வர நம்ம அடுத்தவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறவங்களா மாறிடுவோம். நம்ம சொல்லுவோம், ஆமாம் நான் முதல்ல அப்படித்தான் இருந்தேன், பாத்ரூம் ஸ்கேல் மாதிரி தான், நானும் நிறைய பொய் சொல்லுவேன், நீங்களும் அப்படி தானே இருக்கீங்க, கவலைப்படாதீங்க, ஆண்டவர் மாற்றுவார். ஏன்னா நீங்கள் பொய் சொல்லும் போதும் ஆண்டவர் கூட இருக்கிறாரு, நீங்கள் வீட்டில் சண்டை போடும்போது ஆண்டவர் கூட இருக்கிறாரு, நீங்கள் திருடும் போதும் ஆண்டவர் கூட இருக்கிறாரு, எப்பவும் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. ஆஹா, அப்போ இனிமேல் செய்யக்கூடாது. அப்போ அவர் என்னால் முடியலைங்க, நான் செஞ்சுட்டேங்க, பரவாயில்ல, இதே மாதிரி தான் இருந்துச்சு, நான் ஆண்டவர்கிட்ட முழங்கால் போட்டு மன்னிப்பு கேட்டேன், அவர் எனக்கு உதவி பண்ணார், இனிமேல் இந்த மாதிரி காரியங்கள் எது பண்ணாத, நான் உனக்கு உதவி செய்கிறேன், நான் உனக்காக ஜெபம் பண்ணுறேன், ஒருத்தருக்கு ஒருத்தர் ஜெபம் பண்ணி. அப்படித்தான் நம்ம சீஷர்களை உருவாக்க முடியும். இந்த சீஷர்களை உருவாக்கிறதுக்கு நம்ம சீஷர்களாக மாறணும். இது மாறும்போது என்னன்னா நம்ம அடுத்தவங்களை மாற்றிக்கொண்டே வர முடியும். இது எப்போ பாஸ்டர் முடியும், எவ்வளவு காலம் நடக்கும்? நீங்க ஆண்டவர்கிட்ட போற வரைக்கும், இல்லைன்னா ஆண்டவர் வர்ற வரைக்கும் இது நடந்துகிட்டே தான் இருக்கும். யாரும் பூரணமாயிட்டேன்னு சொல்லவே முடியாது. எபிரேயர் 10வது அதிகாரம் 14வது வசனம் என்ன சொல்லுது? அவர் ஒரே பலியினாலே பூரணப்படுத்தி, வாசிங்க, by one offering he is perfected for those who are being sanctified. ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே இவர் என்றென்றைக்கு பூரணப்படுத்தி விட்டார். நம்மளுடைய ஆவியில ஒரு பூரணம் வந்துருச்சு. அது மாம்சத்திலையும் ஆத்துமாலையும் வர்றதுக்கு என்னன்னா பரிசுத்தம் ஆயிக்கொண்டே வரும். இந்த பரிசுத்தம் நம்ம பூமியில இருக்கிற வரைக்கும் இருக்கும். ஆண்டவர்கிட்ட போய் சேர்ற வரைக்கும் நம்ம மாறிக்கொண்டே தான் இருப்போம். யாருமே சொல்ல முடியாது நான் பூரணமாயிட்டேன்னு சொல்லவே முடியாது. அந்த ஜேர்னியில தான் நம்ம இருக்கிறோம். அந்த பயணத்துல நமக்கு பின்னாடி இருக்கிறவங்களை பார்த்து நம்ம சிரிக்காம அவங்களை தேற்றி கொண்டு வரக்கூடியதாய் இருக்க வேண்டும். அப்போ இந்த சீஷர்களாய் மாற்றுவது என்று நம்ம சொல்லும்போது நம்மளுடைய தரிசனத்தில் என்னன்னா, நம்மளும் சீசனா மாறிக்கொண்டே வருவோம், மற்றவர்களை சீசனாக மாற்றிக்கொண்டே இருப்போம். இதுதான் நம்மளுடைய 2வது தரிசனம். இதுல என்னன்னா, ஒரு பக்கத்துல நம்ம வல்லமையும் ஆவி அதிசயமும் அற்புதங்களும் செய்யக்கூடிய ஒரு பகுதி இருக்கும். ஆனா அந்த பகுதியை நம்ம காட்ட மாட்டோம். நம்ம எந்த பகுதியை காட்டுவோம்? கனிகள் நிறைந்த பகுதியை காட்டுவோம்.
என்னுடைய வாழ்க்கையை வந்து பாரு, கிறிஸ்துவை போல வாழ்ந்து காட்டுகிறேன். பின்னாடி பாரு, பேய் ஓடுது, பிசாசு ஓடுது, குணமாகுது. ரைட், ஓகே, அது நடந்தால் நடக்கட்டும், அது நடந்துட்டு தான் இருக்கணும். அது நடக்கலைன்னா தான் பிரச்சனை, அது எப்பயுமே நடக்கும். ஆனால் நீ அதை பார்க்காத, என் வாழ்க்கையை பார். அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது போல, என்னுடைய வாழ்க்கையில் நீ கற்றுக்கொண்டதையும் அடைந்ததையும் கேட்டதையும் கண்டதையும் நீ பின்பற்று. நம்ம அப்படிப்பட்ட மக்களாக வருவோம். இதுக்கு உதவி செய்கிறது தான் நம்மளுடைய ஹோம் குரூப். சின்ன சின்ன வீடுகளில் கூடி ஒரு 3 பேர் 4 பேர் சேர்ந்து செய்கிறோம் பார்த்தீங்களா? இதில் தான் வந்து நம்ம இதில் பக்குவப்பட முடியும். இதில் தான் வந்து நம்ம ஒருத்தரை ஒருத்தர் உற்சாகப்படுத்த முடியும். 3 பேர் இருக்கிற இடத்துல சொல்ல முடியும், அக்கா இன்னைக்கு என் புருஷன் வந்தார், நான் கோவப்பட்டேன், குழம்புல டொம்முன்னு கட்டியை வச்சேன், இல்லை சட்டியை வச்சேன், இல்லை அவர் வந்தார் திட்டிவிட்டாரு, எனக்கு ஒரே அழுகையாக இருக்குன்னு நீங்கள் பக்கத்தில் சொல்ல முடியும். சபையில் எத்தனை பேருக்கு முன்னாடி சொல்ல முடியாது. அப்போ அவங்களுக்கு வந்து உங்களுக்காக அவங்க ஜெபம் பண்ண முடியும், இது பண்ண முடியும். இல்லை நீங்கள் வந்து ஒரு ஆண்மகனாக இருக்கிறீங்க, நீங்கள் போகிறீங்க, என்னால் வந்து நான் வந்து ஃபோனோகிராஃபிக்கில் அடிக்ஷனில் இருக்கேன், இல்லை ஆல்கஹால் அடிக்ஷனில் இருக்கேன், இல்லை என்னால் சிகரெட் பிடிக்காமல் இருக்க முடியல, இல்லை நான் கோவத்தில் இருக்கிறேன் அப்படின்னா, பக்கத்தில் இருக்கிற இன்னொருத்தர் வந்து நான் உனக்கு உதவி செய்கிறேன், நான் இப்படி தான் இருந்தேன், நான் இந்த மாதிரி பிரச்சனையில் போனேன், இது இப்படி தான் ஆண்டவர் பண்ணார், இல்லை எனக்கு இந்த மாதிரி தெரியும், நான் உனக்காக ஜெபம் பண்ணுறேன் பிரதர், நீங்கள் கவலைப்படாதீங்க, இப்படி தேற்றி கொண்டு வந்து செய்கிறது தான் இந்த ஹோம் குரூப். அதனால தான் நம்ம இந்த வருஷத்தில் நம்ம நிறையா ஹோம் குரூப் பண்ண போகிறோம். நீங்கள் ஹோம் குரூப் பண்ணுறதுக்கு பெருசாக ஒன்றும் செய்ய தேவையில்லை. நீங்கள் எல்லோரும் ஏற்கனவே வீடு இருக்கீங்க, வீட்டில் ஒரு ரூம் இருக்குது, நீங்கள் இருக்கிறீங்க, பக்கத்து வீட்டில் எதிர்த்த வீட்டில் யாராவது ஒருத்தர் ஆளை கூப்பிட்டீங்கன்னா போதும், நம்ம அங்கே வந்து யாராவது ஒரு ஆள் அனுப்பிச்சு, இல்லை உங்களுக்கு நீங்கள் எப்படி பிரசங்கம் பண்ணுறது, இல்லை நீங்கள் எப்படி ஆண்டவரை பற்றி சொல்லி கொடுக்குறதுங்கிற உங்களுக்கு சொல்லி கொடுக்க முடியும். நம்ம சகோதரன் தாஸ் தான் அதை இந்த முயற்சி எடுத்து இந்த இதில் செய்ய போகிறாங்க. நம்ம இதுக்காக வந்து இந்த வருகிற நாட்களில் நம்ம இந்த டிரைவ், நம்ம இந்த ஹோம் குரூப் செய்யக்கூடிய காரியங்களை நம்ம செய்ய போகிறோம். ஏன்னா இந்த சீசர்களை உருவாக்குவது வந்து கூட்டங்களில் கிடையாது, சின்ன சின்ன வீடுகளில் சின்ன சின்ன அமைப்புகளில் தான் நம்ம சொல்ல முடியும். அப்போ தான் நம்ம அவங்கள தேற்றி அவர்களை மாற்றி கிறிஸ்துவை போல மாற்ற முடியும். அதில் நம்மளும் மாறுவோம். இந்த 2 பேரும் நம்ம என்ன, இந்த ஹைவே ஆஃப் ஹோலினஸ், ஏசாயால சொன்னது போல், நம்ம இந்த பரிசுத்த பாதையில் போகும்போது நீங்கள் 10 அடி போயிருப்பீங்க, இன்னொருத்தவங்க அப்போ தான் ஆரம்பிச்சிருப்பாங்க, ஒருத்தர் 4 அடியில் இருப்பார், ஒருத்தர் 3 அடியில் இருப்பார், ஒருத்தர் 7 அடியில் இருப்பார், எல்லாம் ஒருத்தர் உற்சாகப்பற்றி கைதட்டி வாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து போவோம் அப்படின்னு சொல்லி ஆண்டவரை நோக்கி நம்ம போகக்கூடிய பாதையில் நம்ம எல்லாரும் செய்ய முடியும். இது நம்ம சபையினுடைய 2வது தரிசனம். ஏன்னா நான் அந்த சீஷர்கள் சொன்னதுனால எல்லாத்தையும் விட்டுட்டு வான்னு சொன்ன உடனே நீங்கள் ஆஹா, அதனால நம்ம எல்லாத்தையும் விட்ட உடனே அப்போ ரொம்ப கஷ்டமான பாதை போல, அப்படி இல்லை. ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய பிரசன்னத்தில் அவருடைய ஆவியின் அபிஷேகத்தில் வாழ்வதை போல லெகுவான வாழ்க்கை எதுவுமே கிடையாது. ஆண்டவரோட வாழ்கிற, ஏன்னா மத்தேயு 11:28 சொன்னார் ஆண்டவர், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு பாரங்களை தருவேன், இளைப்பாறுதலை தருவேன், என்னுடைய நுகம் லெகுவானது. கிறிஸ்தவ வாழ்க்கை ரொம்ப அருமையான லெகுவான வாழ்க்கை. கிறிஸ்துவோடு சேர்ந்து வாழ்கிற வாழ்க்கை ரொம்ப லெகுவானது. அடுத்தவங்களுக்கு கஷ்டமா தெரியும், உங்களுக்கு ரொம்ப ஆனந்தமா தெரியும். அப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு தான் நம்ம அழைக்கப்பட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. நம்ம எல்லோரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம்.